ஒரு நாள் போட்டிகள்ல கிட்டத்தட்ட 574 ரன்கள் அப்படிங்கிற அந்த ஸ்கோர ஒரு டீம் எடுப்பாங்க அப்படின்னு சத்தியமா நம்ம யாருமே இதுவரைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்த ஆட்டத்துல நடந்திருக்கு. முக்கியமாக வெறும் 14 வயது சிறுவன் தான் சூரியவன்ஷி வைபவ். அந்த சின்ன பையன் இப்படி பேட்டிங் பண்ணானா அப்படின்னு கேட்குற எல்லாரையுமே வியக்கிற மாதிரியான ஒரு கொடூரமான பேட்டிங்க சூரியவன்ஷி வைபவ் நேத்து அவரு நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அவர் மட்டும் கிடையாது. அவரு கூடவே சேர்ந்து நம்ம ரோஹித் சர்மா, அதே போல விராட் கோலி. இவங்க 3 பேருமே நேத்து இவங்க அடிச்ச அடி, கிரிக்கெட் உலகையே மிகப்பெரிய அளவுல ஆட்டம் காண வச்சிருக்கு. அதோட மட்டும் முடியல. கிட்டத்தட்ட 400 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட சம்பவம் கூட நம்ம யாருமே சத்தியமா கிரிக்கெட்ட பொறுத்தவரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா, ஒரு மேட்ச்ல 400 ரன் எடுக்குறாங்கன்னா, அதுவே பெரிய விஷயம். ஆனா, 400 ரன் வித்தியாசத்துல ஒரு மேட்ச்ச ஜெயிக்க முடியுது அப்படின்னா, அந்த மாதிரியான சம்பவம் கூட நம்ம யாருமே கிரிக்கெட்ல கேள்விப்படாத சம்பவமாக தான் இந்த ரெக்கார்டும் தற்போது அமைஞ்சிருக்கு. இதனால ஒட்டுமொத்தமாக தற்போது நியூசிலாந்து டீம், நம்ம இந்தியன் டீம் அவங்க எல்லாரையுமே பார்த்து மிரண்டு போய், கதி கலங்கி போய், பயந்து நடுங்குற மாதிரியான சம்பவத்த நேத்து ஒரே நாள்ல சூரியவன்ஷி வைபவ், ரோஹித் சர்மா, கோலி 3 பேருமே இந்த நம்ப முடியாத சம்பவங்கள நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப தெளிவா டீட்டெயிலா பார்த்துடலாம். அதாவது நியூசிலாந்து அணிக்கு எதிராக நம்ம இந்தியா அடுத்ததா விளையாட போற அந்த ஓடிஐ தொடருக்கு முன்னாடி நம்ம இந்திய பிளேயர்கள்ல பல பேர் இப்ப விஜய் ஹசாரே ட்ரோஃபி தொடர்கள்ல விளையாண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிச்சயமாக கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ற உங்கள பல பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தொடர்ல தான் பார்த்தீங்கன்னா நேத்து பீகார் அணிக்காக விளையாண்ட நம்ம 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் அவருடைய டீம் தான் நேத்து ஃபர்ஸ்ட் பீகார் டீம் தான் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இதுல ஓப்பனராக வந்த வைபவ் ஆரம்பத்துல இருந்தே சிங்கிள் டூ எதுவுமே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே 4 சிக்ஸர்கள மட்டுமே அடி அடின்னு அடிச்சு கிட்டத்தட்ட 20 பந்துக்கு உள்ளேயே சூரியவன்ஷி வைபவ் அவருடைய ஹாஃப் செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அதோட மட்டும் விட்டுடல. கிட்டத்தட்ட அதுக்கு அப்புறமா தொடர்ந்து 4 சிக்ஸர்கள மட்டுமே குறி வச்சு அடிச்ச வைபவ் வெறும் 36 பந்துக்கு விஜய் ஹசாரே ட்ரோஃபில 2வது ஃபாஸ்டஸ்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்ட சூரியவன்ஷி வைபவ் 36 பந்துலயே அவருடைய செஞ்சுரியையும் நேத்து வைபவ் அவரு கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. இதனால ரொம்ப ரொம்ப வேகமாக பீகார் அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 30 ஓவருக்கு உள்ளேயே 300 ரன்ன நெருங்கக்கூடிய அளவுக்கு பீகார் அணியின் ஸ்கோர் தாறுமாறாக ஓவருக்கு 10 ரன் அப்படிங்கிற ரன் ரேட்ல கிடு கிடு கிடுன்னு உயர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல வைபவ் அவர் ஒரு புறம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதே போல பீகார் அணிக்காக அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்ல முக்கியமான பேட்ஸ்மேன் ஆயுஷ். அவர் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் வைபவ் அடிச்சா, அந்த பக்கம் நான் அடிக்கிறேன் அப்படின்னு 56 பந்து மட்டுமே ஃபேஸ் பண்ணி 116 ரன் எடுத்து குடுத்திருக்காரு ஆயுஷ். அதுக்கு அப்புறமாக வந்த கேப்டனான கனி, கேப்டன்னா இப்படி தான்டா இருக்கணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி மொத்தமே அவர் ஃபேஸ் பண்ணது 40 பந்து தான். ஆனா எடுத்த ரன்கள் என்னமோ பார்த்தீங்கன்னா 128. ஆக மொத்தம் சூரியவன்ஷி வைபவ் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமா 150 அடிச்சாரு. 190 ரன்ல தான் அதுவும் கடைசி நேரத்துல தான் வைபவ் அவுட் ஆனாரு. 84 பந்துக்கு வைபவ் 15 சிக்ஸர், 16 ஃபோர்கள அடிச்சு டபுள் 100 அடிச்சிருக்கலாம். ஆனா ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிட்டாரு. 190 ரன்கள் வைபவ் அவரு அடிச்சாரு. அவருக்கு சலிச்சவங்க நாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆயுஷ் ஒரு 116, அதுக்கப்புறமா கனி ஒரு 128. ஸோ ஓவராலா பீகார் அணியின் ஸ்கோர எடுத்துக்கிட்டீங்கன்னா, 50 ஓவருக்கு 574 ரன்கள் எடுத்திருந்தாங்க. ஒரு நாள் போட்டிகள பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 500 ரன்களை யாரும் எடுத்ததில்ல. ஆனா 574 ரன்கள் அப்படிங்கிற இந்த ரெக்கார்ட பார்க்கிறப்ப உண்மையாகவே இது மிகப்பெரிய அளவுல மிரட்டலான சாதனையாக தான் இருக்கு. ஸோ அந்த சாதனையோட கூட அந்த மேட்ச் முடியல. 2வதா பேட்டிங் பண்ண டீம் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களால இந்த ரன்ன சேசிங் பண்ண முடியல. 42 ஓவருக்கே 177 ரன் தான் எடுத்தாங்க. இதன் காரணமாக பீகார் அணி கிட்டத்தட்ட 397 ரன்கள் வித்தியாசத்துல அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா, 400க்கு 3 ரன்கள் மட்டுமே குறைவு. அவ்வளோ பெரிய மார்ஜின் ரன் வித்தியாசத்துல கூட இதுவரைக்கும் கிரிக்கெட்ல யாருமே ஜெயிச்சது கிடையாது. அப்படிப்பட்ட சம்பவத்த பீகார் அணி, வைபவ் அவருடைய பீகார் அணி நேற்று நடந்த விஜய் ஹசாரே ட்ரோஃபில நடத்தியிருக்காங்க, செஞ்சிருக்காங்க இந்த சம்பவத்த.
அது மட்டும் கிடையாது. நம்ம ரோஹித் சர்மா அவரு மகாராஷ்டிரா, மும்பை அணிக்காக அவரு விளையாண்டுட்டு இருக்காரு. அதேபோல நம்ம விராட் கோலி அவரும் கூட பார்த்தீங்கன்னா, டெல்லி அணிக்காக அவரு விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்ல நேத்து விளையாண்ட விராட் கோலி டெல்லி டீமுக்காக அவங்க 2வதா பேட்டிங் பண்றப்ப ரன் சேசிங்ல இறங்குன நம்ம விராட் கோலி சர் 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 சர்ன்னு ரொம்ப வேகமா செஞ்சுரி அடிச்சாரு. 84 பந்துக்கே விராட் கோலி செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம 101 பந்துக்கு 131 ரன்கள் எடுத்து விராட் கோலி அவருடைய டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ டெல்லி அணிக்காக வெளிப்படுத்தி, கிட்டத்தட்ட 37 ஓவர்லயே 300 ரன்ன சேசிங் பண்ணி டெல்லி அணிய ஜெயிக்க வச்சிருக்காரு விராட் கோலி. முக்கியமாக விஜய் ஹசாரே ட்ரோஃபில விராட் கோலி கிட்டத்தட்ட 2010க்கு அப்புறமா இப்ப இந்த மேட்ச்ல தான் விராட் கோலி கிட்டத்தட்ட 15, 16 வருஷம் கழிச்சு அவரு விளையாடுறாரு. ஆனா, கோலி அந்த விளையாண்ட 16 வருஷம் கழிச்சு விளையாண்ட இந்த முதலாவது ஆட்டத்திலேயே திரும்பவும் அவர் தான் ஃபார்ம்ல தான்டா இருக்கேன் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமா, கோலி அவர் அடிச்சிருக்க செஞ்சுரி நிஜமாகவே நான் கிங் கோலிடா அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக தான் இருந்துச்சு. முக்கியமாக கோலி அவருடைய பேட்டிங் பார்க்கறதுக்காக மைதானத்துக்கு உள்ள நேத்து ரசிகர்கள் எல்லாருமே உள்ள வரத்துக்கு கூட முந்தி அடிச்சுக்கிட்டு நெறைய ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கஷ்டப்பட்டு நெறைய ரசிகர்கள் நேத்து கோலி அவருடைய மேட்ச பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி மும்பை அணிக்காக விளையாண்ட நம்ம ரோஹித் சர்மா, அவரு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் 236 ரன்கள ரன் சேசிங்ல ஈடுபடுறாங்க மும்பை அணி. ஸோ 236 ரன்ன சேசிங் பண்ணி எடுக்கணும் அப்டின்னா, அதுக்கு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 35 ஓவராவது கண்டிப்பாக எடுத்துக்கும். 237 ரன்ன டார்கெட்டாக எடுக்கணும் அப்டின்னா. ஆனா ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா, அவரு ஆரம்பத்துல இருந்தே தர்ம அடி அடிக்க ரொம்ப வேகமா கிட்டத்தட்ட 60 பந்துக்கே ரோஹித் சர்மா அவருடைய செஞ்சுரிய கம்ப்ளீட் பண்ணாரு. கடைசியா ஓவராலா 94 பந்துக்கு 155 ரன்கள் எடுத்த ரோஹித் சர்மா, அதுல 9 சிக்ஸர்கள அடிச்சிருக்காரு. 18 ஃபோர்கள அடிச்சு 31வது ஓவர்லயே 237 ரன்கள் டார்கெட்ட ரொம்ப ஈஸியா மும்பை அணி ரீச் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான செம்மையான இன்னிங்ஸ ரோஹித் சர்மா அவரு விளையாண்டிருந்தாரு. இதன் காரணமா மும்பை அணி ரொம்ப ஈஸியா இந்த மேட்ச்ல அவங்களுடைய வெற்றிய தட்டிட்டு போயிட்டாங்க. ரோஹித் சர்மா அவர் ஒருத்தரால ஸோ ஓவராலா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 3 மேட்ச் எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா, டிவில லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படல. எல்லாமே ஸ்கோர் போர்டு மூலியமா தான் ரசிகர்கள் எல்லாருமே ஸ்கோர தெரிஞ்சுக்க முடிஞ்சது. முக்கியமாக பீகார் அணி ஃபர்ஸ்ட்டு அவங்க நேத்து காலையில விளையாண்டப்ப, சூரியவன்ஷி வைபவ் அவருடைய அந்த 190 ரன்னால 574 அப்படின்னு கிரிக்கெட் உலகமே பார்த்திராத அந்த சம்பவம் நேற்று சூரியவன்ஷி வைபவ் அவருடைய கொடூரமான பேட்டிங்கால பீகார் அணி நிகழ்த்தினது மட்டும் இல்லாம, கிட்டத்தட்ட 400 ரன் வித்தியாசத்திலயுமே பீகார் அணிய வெற்றி பெற வச்சிருக்காரு வைபவ். அதே மாதிரி நாங்களும் ஃபார்ம்ல இருக்கோம்டா அப்படின்னு நிரூபிக்கும் விதமா, பல வருஷம் கழிச்சு ரோஹித் சர்மா அவரு கூட 18க்கு அப்புறமா இப்பதான் 2018க்கு அடுத்து இப்பதான் ரோஹித் சர்மா விஜய் ஹசாரேல விளையாடுறாரு. அவரு கூட செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 16 வருஷம் கழிச்சு விளையாடுற கோலி அவரும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இத பார்க்குறப்ப ரோஹித் சர்மா அதேபோல கோலி இவங்க 2 பேருக்கும் இணையாக சூரியவன்ஷி வைபவ் அவருடைய ஆட்டம் அமைஞ்சிருக்கிறது. முக்கியமாக 500 ரன்னை எல்லாம் கடந்து போறது ஒன் டேவ பொறுத்தவரைக்கும் கற்பனை பண்ண முடியாத விஷயம். அப்படிப்பட்ட சம்பவத்த நேற்றைய ஆட்டத்தின் போது நம்ம கண் முன்னாடி வைபவ் அவர் அந்த மேஜிக்க நிகழ்த்தி காட்டியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக வைபவ் வரும் காலத்துல ரோஹித் சர்மா, கோலி அவங்கள மாதிரி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டாராக வைபவ் வருவாரு அப்படின்னு நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். முக்கியமா அடுத்த வருஷம் நம்ம இந்தியா விளையாட போற முதல் தொடரே நியூசிலாந்து அணிக்கு எதிராக தான். இப்பவே ஒன் டே ஃபார்மேட்ல நம்ம இந்தியன் பிளேயர்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட டாப் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்துறது, நிச்சயமாக நியூசிலாந்து அணி அவங்களுக்கு நம்ம இந்திய அணிய பார்த்து பயப்படுற மாதிரி, ஒரு அச்சத்த குடுக்குற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்ப இருந்தே ரோஹித் சர்மா, அதேபோல கோலி 2 பேருமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல மிக முக்கியமாக வைபவ் அவருடைய 190 ரன். அதேபோல ஒரு நாள் போட்டிகள்ல 574 ரன்கள். அதேபோல அந்த ரன்ன டிஃபெண்ட் பண்றப்ப வெற்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 397 ரன் வித்தியாசத்துல வெற்றி.